1 மந்த் வெக்கேஷன் முடிஞ்சு கிளம்பியாச்சு திரும்பி துபாய்க்கு. லாஸ்ட்டு டே வீட்டில். ஸோ கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் 4:15 ஃப்ளைட்டு. டைம் கரெக்டாக இப்போ ஒரு 11:10 இருக்கும்னு நினைக்கிறேன். 11:30 இருக்கும். 12:30க்கெல்லாம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணணும். 2 இயர்ஸ் முடிஞ்சு வெக்கேஷனும் முடிஞ்சு ரிட்டன் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும், ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகிறோமேன்ட்டு. வீட்டில் எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணி உள்ளே வந்து செக்கிங் ஆகியாச்சு. இப்போ போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வெயிட்டிங் ரூமில் போய் வெயிட் பண்ண வேண்டியது தான். நாங்கள் நைட் ட்ராவல்னால நிறைய பேர் அவ்வளோத்துக்கு வரல, நார்மலாக தான் இருந்தாங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு நைட் ட்ராவலிங்கில் அவ்வளோ ஒன்றும் க்ரௌட் இருக்காது மோஸ்ட்டாகவே. நான் போன வரைக்கும் இது வரைக்கும் எந்த க்ரௌடும் வந்துட்டுல. போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. அங்கே கேட்டு விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. கடைசியில் இங்கேருந்து வெயிட்டிங் ரூமில் ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். இமிக்ரேஷன் 2:30க்கு தான் இமிக்ரேஷன்னாங்க. இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு செக்கிங்லாம் முடிஞ்சு வெயிட்டிங் ரூமில் வந்து உட்காந்தாச்சு. ஏர்லி மார்னிங்னால நமக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக வியூ கிடைக்கல. உண்மையாக சொல்லணுன்னா ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருந்துச்சு. இங்கே இருக்க டைமுக்கு நம்ம ஒரு 7 o'clock அந்த மாதிரி லேண்ட் ஆகிட்டோம்.